நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் டி.ஆர். ராஜா கொளத்தொழுந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 748வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், நம்ம ஸ்ரீசக்கரத்தினுடைய பூஜை முறை. நிறைய பேர் கேட்குற ஸ்ரீசக்கரத்தை வச்சுட்டு அதில் இல்லாத தேவதைகள் எப்படி பண்ண முடியும் நம்ம? ஏன்னா அந்த திரைலோக்கிய மோகன சக்கரத்தை ஆரம்பித்து சர்வானந்தமய சக்கரத்தை முடிய அந்த நவாபரணத்தில் வரக்கூடிய எல்லா தேவதைகளும் கட்கமாலால் வந்துடுறா, இல்லைன்னா சஹசிராட்ச வித்யாவில் வந்துடுறா. பட் அவளுக்கு உண்டான அர்ச்சனை எங்கே இருக்குது? தி ஒன்லி அத்தாரிட்டி இஸ் ஸ்ரீவித்யா குலாக் ராஜா சுவாமி நாதானந்த தீர்த்தா இவ போட்ட புஸ்தகத்தில் அந்த காலத்தில் வாங்கிட்டு நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தேன். இது கர்னூலில் தான் கிடைக்கிறது இந்த புஸ்தகம். இப்போ கிரி ட்ரேடிங்கில் நான் வாங்கினேன். அந்த காலத்தில் இதில் பேர் என்ன, ஸ்ரீவித்யா புக் சென்டர் கிரி ட்ரேடிங்கில் கிடைச்சிது. இப்போ இவ கர்னூலில் அவளை கான்டாக்ட் பண்ண. நான் இப்போ லாஸ்ட் டைமே எனக்கு கொடுத்துருக்கேன். இப்படி தான் நாதானந்த சரஸ்வதி, நாதானந்த தீர்த்தர், வெரி பியூட்டிஃபுல் இஸ் எக்ஸ்பிளைனிங். அன்ஃபார்ச்சுனேட்லி இது இஸ் இன் இங்கிலீஷ், தமிழ் இல்லை. அது இதில் ஸ்ரீசக்கரத்தை வச்சுட்டு எல்லா விதமான தேவதைகள், சகல தேவதைகளுக்கு உண்டான அர்ச்சனைகள் ஸ்ரீசக்கரத்தில் விடலாம். உதாரணமாக திரிபுரேஷி, திரிபுர சுந்தரி, திரிபுரமாரணி, திரிபுராஸ்ரீ அப்படிலாம் நிறையா வருது. அவளுக்கு உண்டான அர்ச்சனைகள் ஸ்ரீசக்கரத்தில் எப்படி பண்ணுறது எல்லாமே இருக்குது. அவளுக்கு உண்டான காயத்ரிகள் இருக்குது. அதே மாதிரி இந்த காமேஸ்வரி பகவான் நித்திக்குன்னா பேருண்டா வன்னிவாசினி மகாவிஜயசி சிவதூத்கி துரித குலசுந்தரி நித்யா நீலபதாகா விஜயா சர்வமங்களா ஜோலாமா நட்சத்திரா. அது நம்ம திதி நித்யா சொல்கிறோம். திதி நித்யாவுக்கு உண்டான அர்ச்சனைகளும் இதிலேயே வந்துடுறது. அதே மாதிரி மிச்ச தேவதைகள், மிச்ச புக்கில் கவரேஜ் ஆகாது இல்லை. அகாராந்த ஷகாராந்த 51 எழுத்துக்கள் இருக்கு இல்லையா சமஸ்கிருதத்தில். நாமில் ஆரம்பித்து ஷம்ல முடியும். ஸோ அதுவும் இதுலேயே இருக்குது. இதனுடைய இதுவே மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா, எவ்ரிதிங் இந்த மாத்திருக்கால சாம்பவி மாத்திருக்காலாம் கூட இருக்குது இதில். ஸோ காலராத்திரி மாத்திருக்கா, சாம்பவி மாத்திருக்கா. உதாரணமாக ஒன்று காமிக்கிறேன் பாருங்க. இந்த அகார தசகாரந்தத்தில் இந்த ஆம் முதல் எழுத்து போட்டு அதை பற்றி உண்டான எக்ஸ்ப்ளனேஷன், அதுக்குண்டான இதெல்லாம் போட்டிருக்கா. கிளாரிட்டி, அந்த தேவத்தை எப்படி இருக்கா எல்லாமே ஒருத்தர் கேட்டு இந்த எப்படிலாம் பண்ணுறேன்ட்டு எல்லாமே கொடுத்துருக்கு இதில். அதே மாதிரி நிறைய விஷயங்கள், கிட்டத்தட்ட 600 பேஜஸ் இருக்குது இதில். நம்ம அந்த ஸ்ரீசக்கரனா என்ன, மகாமேருனா என்ன, அந்த கிளியர் கட் எக்ஸ்ப்ளனேஷன் இதில் இன்றைக்கி தான் நான் பார்த்தேன். போல வாங்கி 20 வருஷம் ஆகிடுத்து. கடைசி பேஜில் பார்த்தா எனக்கு நான் சொன்ன கான்செப்டுக்கு இதுவாக இருக்குது பாருங்கள். திசைகள் ஆம்நாயத்தை போட்டிருக்கு. அதில் மேலே பாருங்கள் ஈஸ்ட்டு, கீழே வெஸ்ட்டை பார்த்து தான் அந்த திருக்கோணம் இருக்குது. நடுவில் வர திருக்கோணம், அந்த முக்கோணம் இருக்கு இல்லையா, கீழ் நோக்கி முக்கோணம். வெஸ்ட்டு பெங்காத்தில் அப்படி தான் இருக்குது. வெஸ்ட் பார்த்து நிறைய பேர் ஈஸ்ட்டாக போட்டிருப்பா. ஆனால் இதில் என்ன சொல்கிறதுக்கு, வெஸ்ட்டை பார்த்து தான் அது காமிச்சிருக்கு. இது ஒன்றா அது முக்கியமான பாயிண்ட்ஸு டு பி நோட்டட் பை தி பீப்புள். இதில் எத்தனை விதமான அர்ச்சனைகள், எவ்வளோ அழகாக காயத்ரிகள் போட்டிருக்கா. இந்த மாதிரி நான் போட்டு பார்த்தே கிடையாது. எல்லாம் இங்கிலீஷ் லெட்டர்ஸில், போல்டு லெட்டர்ஸில் ரொம்ப அழகாக இந்த ஜோடியாக் சைனோடு போட்டிருக்கா. அதில் இந்த குருமண்டல அர்ச்சனைகள் எல்லாமே இருக்குதுல்ல. எல்லா பேஜும் ஸ்ரீசக்கரம் இல்லாமல் இல்லை. அது தனித்தனியாக பிரித்து காமிச்சிருக்கா. ஸோ தோஸ் ஹூ வாண்ட் டு லேர்ன், தமிழ் தெரியாது, we know only இங்கிலீஷ்ன்ற வாழ்க்கை யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ அப்புறம் நான் கம்மிங் டு தி ஸ்ரீசக்கரம், the gold plated ஸ்ரீசக்கரம். I have only 5 numbers finally. So those who want, they can get it now. யாரோ ஒருத்தர் திருப்பி சொன்னேன் நான், வாட்ஸ்அப்பில் பேர் இல்லாமல் தனியாக பணத்தை அமைச்சிருந்தா ஹவு கேன் ஐ சென்ட் இட்? ஒருத்தருக்கு நான் அனுப்பாமே பெண்டிங்லேயே இருக்குது 2 மாதம் என்கிட்ட. யாருன்னே தெரியல.
இந்த மாதிரி தயவுசெய்து எதாவது ஒரு பணம் அனுப்பிச்சா கூட எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. மண்டையை உடச்சி போயிட்டுருக்கு. சில ஐஎம்பிஎஸ்சில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா யார் பணம் அனுப்பிச்சாலே தெரிய மாட்டேன்றது. ஸோ ஜிபேயில் தெரியும் ஹூ ஹூ ஹஸ் சென்ட் த மணி ஆர் ஸோ வென் தி ஆர் சென்டிங் த அமௌண்ட்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வாட்ஸ்அப்பில் அட்டாச் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம் எனக்கு. ஸோ அதுதான் வந்து ஸோ தட் எனேபிள் மீ டு சென்ட் இட் டு யூ. இப்போ எனக்கு வந்து ரொம்ப நாள் மனசு உறுத்தலாகவே இருக்குது. பணத்தை கொடுத்துருக்காளே ஏன் பண்ணலேன்ட்டு. ஏன்னா வாட்ஸ்அப்பில் ஏதோ ஒரு நம்பரை கொடுத்துட்டு பணம் வந்து வேறு யார்கிட்ட வந்து ஹவு கேன் ஐடென்டிஃபை, ஹவு கேன் ஐ ரிலேட் போத், இந்த கார்லேஷன் பண்ணவே முடியாது என்னால். அப்புறமா என்னை குறை சொல்லி பிரயோஜனமும் கிடையாது. இப்போ யாராவது இப்போ ஆன் 10th of July வியாழக்கிழமை தேர்ஸ்டே இந்த குரு பூர்ணிமா ஃபால்ஸு. ஸோ தோஸ் ஹூ வாண்ட் சென்ட் திருப்பி எனக்கு ஏதாவது குரு காணிக்கை அனுப்புறதா இருந்தால் those who are treating me as a guru, they can send it to me through GPay அனுப்பிச்சு வைங்க. ஸோ தட் பூஜா காரியத்துக்கு நிறைய ஆயிரக்கணக்கில் ஆகும். அது பூக்களுக்கு அபிஷேகம் மெட்டீரியலுக்கு எல்லாமே கிட்டத்தட்ட 30-40 பேர் சாப்பிடுவா ஆற்றுல வந்து அன்றைக்கி. ஸோ எல்லாருக்கும் வந்து இப்போ மனோஜ்குமார் 12 வருஷமாக கிட்டத்தட்ட எனக்கு வந்து மோர் தென் 10 years ஈ சப்ளை மீ லெமன்ஸ் 200 லெமன் வாங்கி கொடுப்பான் கோயம்பேட்டிலேருந்து. அது மாதிரி சம் ஃப்ளவர்ஸ் தே வில் பி சப்ளையிங். ஸோ அந்த மாதிரி எதாவது முன்கூட்டியே எனக்கு சொன்னாதான் அவருக்கு தெரியாது. சில பேர் வெறுங்கை வீசின்னு வரவாளாக இருக்கா, அதுவும் சொல்ல முடியாது நம்ம. ஸோ யார் யாருக்கு பிராப்தங்கள் இருக்கோ அவள் வந்து எனக்கு ஒய் ஐ டெல்லிங் யூ அட்வான்ஸ் ஸோ தட் ஐ வில் நாட் பர்ச்சேஸ் அகர் வேஸ்ட் ஆகிடக்கூடாது எனக்கு எல்லாமே. ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல் கொண்டு வாங்க. அன்றைக்கி நிறையா ஃப்ளவர்ஸ் அலங்காரம் பண்ணோம், எல்லா படத்துக்கு கிடத்துக்கு எல்லாமே அர்ச்சனைக்கெல்லாம் நான் ஆர்டர் பண்ணிட்டேன். ஃப்ளவர்ஸ் இந்த கார்த்திக்குமார் வாங்கிட்டுருக்கான், பரணிதரன் வாங்கிட்டு இருக்கார். அபிஷேகம் மெட்டீரியலுக்கு நான் வச்சுட்டுருக்கேன், எல்லாமே பிரச்சனை இல்லை. ஸோ சாய் குருஜி கேட்டரிங் இருக்கா, அவள் வந்து அந்த பிரசாதம்லாம் பண்ணி தந்துடுறான்ட்டு அன்றைக்கி. ஸோ ஐ செட் ஐ வில் பே வாட் எவர் யூ வாண்ட். ஸோ அவள் வந்து தயிர் சாதம், புளியோதரை ப்ளஸ் சாம்பார் சாதம், கதம்பான்ற சாம்பார் சாதம் ப்ளஸ் சக்கரை பொங்கல், சாம்பார் சாதம், தயிர் சாதம், புளியோதரை ப்ளஸ் இந்த சிப்ஸ் எதை கொடுக்குறான்ட்டு பாக்கு மடத்திட்டில் வச்சு. ஆஃப்டர் இந்த பூஜா இஸ் ஓவர் எல்லாருக்கும் வந்து ஒரு 5 எலுமிச்சம்பழம் கிடைக்கும். அதை வந்து ஜூஸ் போட்டு குடிச்சிடலாம். இந்த குருமண்டல பூஜை முடிஞ்ச உடனே எல்லாருமே அந்த இது பண்ணுவாள். இப்போ ஐ வில் நாட் ஸ்டாப் எனிபடி இன் டூயிங் அந்த இது பண்ணுறதுக்கு நான் ஸ்டாப் பண்ண மாட்டேக்க. 4 பக்கத்துக்கு வந்துக்கிறேன். அந்த போர்டு ஷீட் 3x3 பெருசாக இருக்கும். அது பூஜை ரூமே அடிச்சா மாதிரி இருக்கும். ஸோ ஐ கேன் சிட் இன் ஒன் பிளேஸ். என் டைரெக்ஷனில் இருக்க மட்டும்தான் ஐ கேன் புட் எலுமிச்சம்பழம். மிச்சவாடெலாம் ஃப்ரம் தேட் பிளேஸ் தே கேன் புட் இட். ஸோ 3 பக்கத்தில் இருந்தால் தான் வந்து இட் கேன் பி டன். ஐ வில் பி டேக்கிங் இந்த வீடியோ அண்ட் அதை தனியாக 10ஆம் தேதி சாயந்தரத்துக்குள்ளே வந்துடும் உங்களுக்கு. எல்லா பீப்புள் கேன் சி வாட் இஸ் வென் பை குருமண்டல அர்ச்சனா. கிட்டத்தட்ட 170 பேர் வருவா இல்லை குருமார்கள். அது கிருஷ்ணர், பிரத்யும்னன், அனிருத்தன் இவெல்லாம் வருவா. மகரிஷிகள் எல்லாம் அகசியர் எல்லாமே வந்துடுவா. வசிஷ்டர் எல்லா மகரிஷிகளும் வந்துடுவா. சித்த புருஷர்கள் எல்லோரும் வருவா. மச்சேந்திரநாதர், அப்புறம் கோரக்கர் எல்லாமே வரும் அதில். அதே மாதிரி தெய்வங்கள் எல்லாருமே தேவதா ஸ்வரூபங்கள் எல்லோரும் வருவா. அதே மாதிரி ஈஸ்வர ஸ்வரூபங்கள் எல்லாமே வருவா. இவாளெல்லாம் சொல்லிச்சதுக்கு அப்புறமா வந்து இந்த சித்தவுக குருஸ், மானவக, திவ்யோகன்னு வரும். இந்த 3 லைன் வரும். ஸோ அது அங்கெல்லாம் ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ அப்புறமா வந்து புஷ்பத்தில் அர்ச்சனை பண்ணுவோம் இந்த குருமண்டல அர்ச்சனைக்கு. ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்குது. தோஸ் ஹூ கேன் பார்ட்டிசிபேட் ப்ளீஸ் கம் அண்ட் அட்டெண்ட். அன்றைக்கி 10ஆம் தேதி 10 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். நாங்கள் ஒரு 12:30 முடிஞ்சிடும். ஸோ இந்த அந்த இன்விடேஷன் இப்போ நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அது திஸ் இஸ் த திங். ஸோ இப்போ கம்மிங் டு தி சப்ஜெக்ட், இந்த ஸ்ரீசக்கரான்றது மகோன்னதமான யந்திரம் அது. ஸோ அந்த ஸ்ரீசக்கரா வச்சுட்டாலே 64 கோடி யோகின கணக்கு. ஒரு ஆவரணத்துக்கு 9 ஆவரணத்துக்கு 576 crores ஆஃப் யோகினிஸ் ஆர் ரிசைடிங். இந்த ஸ்ரீசக்கரத்தில் என்ன பலன்னா, இது ஒரு கிரகத்தில் இருந்தாலே இது அந்த கிரகத்தை காக்கிறதுக்கு அது லலிதா சகஸ்ரநாமம் சொல்லணும். சும்மா வச்சு டிஸ்பிளே ஆர்டிக்கல் இல்லை,
படத்தை போட்டு மாற்றத்துக்கு இல்லது. ஸோ லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி இப்போ டூ தட். ஸோ ஒருத்தர் கேட்டிருந்தா இந்த மாதிரி சொன்ன திருசதியை பற்றி கேட்டிருந்தா. திருசதி பின்னாடி டெல் த மீனிங். பட் வாட் இஸ் திருசதி? திருசதி ஹயக்ரீவரும் அகஸ்தியரும் பேசும்போது லலிதோபியானத்தில் பிரம்மாண்ட புராணே லலிதோபியானே வந்து ஸ்ரீ ஹயக்ரீவ அகஸ்திய சம்பாதிய வருது. அந்த சம்பாதத்தில் அகஸ்தியர் இஸ் நாட் மச் சாட்டிஸ்ஃபைடு. அவருக்கு லலிதா சகஸ்ரநாமம் சொல்லிட்டார், இருந்தாலும் அவருக்கு வந்து திருப்தியே இல்லை. அப்போ வந்து அம்பாளே பிரசன்னமாகி திருசதி சொல்லி கொடுன்றார். ஸோ திருசதி கேட்ட பிறகு தான் அகஸ்தியருக்கு வந்து ஒரு ஒரு பிரசன்னஸ் ஏற்படுது மனசில். ஆல் திஸ் இஸ் ஹேப்பன்டு ஒன்லி அட் காஞ்சிபுரம், நாட் இன் திருமைச்சூர். திருமத்தி விஷயமா சொல்கிறான், திருமைச்சூரில் நடக்கிறதெல்லாம் எல்லாம் காஞ்சிபுரத்தில் நடந்தது. ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது அம்பாளே பிரசன்னமாகி, காமாட்சி அம்மனே பிரசன்னமாகி என்னை பற்றி சொல்லிக் கொடுன்ற சர்வபூர்த்திகரம் பேர். திருசதிய பேர் சர்வபூர்த்திகரம். வாட் இஸ் திருசதி? ஓம் ககார் ரூபாய் நமக, ஓம் கல்யாணி நமக, உன் கல்யாண குணசாலின்னு நமக, அது மாதிரி அர்ச்சனையாக வருது. ஸோ அந்த அர்ச்சனையாக பண்ணும்போது ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம், ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் முன்னாடி பிரணவம், ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் கக்கார் ரூபாய் நமக சொல்லலாம் மாதிரி. அப்போது அவள் கேட்டிருக்கா எனக்கு கொஸ்டினில். சரி, நாங்கள் அது பஞ்சதசி உபதேசம் ஆகி பண்ணால் நல்லது, இல்லைன்னாலும் தரிசதி பண்ணலாம், தப்பு இல்லை. நத்திங் ராங் இன் டூயிங். பட் ஒன் திங் யூ ஷுட் நோட்டட், ஆஃப்டர் திருசதி அர்ச்சனா no other puja can be conducted. Because this is called as சர்வபூர்த்திகரம். அதோட பூஜை முடிச்சிடணும் நிறைவா. So all the archanas and all that you should do it first. Then finally we should take திருசதி. ஸோ திருசதியினுடைய மகோன்மதமான இது வந்து என்னென்னா சர்வபூர்த்திகரம், அது பேர். ஸோ ஆகையினால ஐ ரெக்வஸ்ட் தி பீப்புள் டு டூ திருசதி அர்ச்சனை. ஆசை இந்த கடைசியில் சொல்கிறது தான் திருசதி. அதுக்கப்புறமா வந்து யூ ஆர் நாட் சப்போஸ் டு டூ சார், விச் ப்ளீஸ் பி நோட்டட். சார் பஞ்சதசி உபதேசம் பண்ணி, ஏன்னா பஞ்சதசியில் சௌபாகிய பஞ்சத்தை நான் சொல்லுவேன். வெறும் பஞ்சதசி இது காயை லஹரி, ஹசக லஹரி, சகலஹரி 15 எழுத்து அது. ஸோ ஒரு எழுத்துக்கு 20 நாமாவளி. ஸோ 15 × 20 300 நாமாவளி திருசதி. அதான் திருசதின்னு என்ன, 300 நாமாவளி. ஒரு எழுத்துக்கு பஞ்சதசி பஞ்சத்தில் எடுத்ததுனால வாட் தி பீப்புள் சே, இஃப் யூ டூ தட் இட் வில் பி மச் பெனிஃபிட்டட். பஞ்சதசி உபதேசம் ஆகி திருசதி தரிசனம் பண்ணால் நல்லது, அவ்வளோதான். இது பண்ணக்கூடாதுலாம் கிடையாது. அம்பாளுக்கு எது தான் பண்ணக்கூடாது சொல்லுங்கள், தப்பாக பண்ணக்கூடாது, அவ்வளோதான். வித்யா சொல்லக்கூடாது, மூர்த்தா சொல்லக்கூடாது, புண்ணியா சொல்லக்கூடாது, சோபனா ஆசோபனா சொல்லணும். அதை பார்த்துங்க. இதில் வந்து திருசதி ஈஸி, பட சரி அர்ச்சனை பண்ண முடியல, அப்புறம் திருசதி ரன்னிங் மேட்டராக படிச்சிருங்க, அவ்வளோதான். பட் அர்ச்சனைகள் பண்ணும்போது நல்லா தெரிஞ்சுங்க, சகஸ்ரநாம அர்ச்சனையோ திருசதி அர்ச்சனையெல்லாம் பண்ணும்போது நல்ல ஸ்வீட் நைவேத்தியம் பண்ணணும். இந்த சக்கரை பொங்கல், உளுந்து வடை இதெல்லாம் பண்ணி நைவேத்தியம் பண்ணாத அது பூர்த்திகரமானது அந்த பூஜை. இதையும் நிலவி கொண்டு நீங்கள் வந்து இந்த those who want to try in English, they can buy this book, The Essence of Sri Vidya. நான் முன்னாடி காமிச்சிருக்கேன் அந்த புத்தகத்தை லாங் பேக்கு. அகெயின் டுடே அம்பாள் ஆக்ஞியினால் திருப்பி காமிக்கிறது. ஸோ அப்போ கம்மிங் டு த ஃபைனல் போர்ஷன் ஆஃப் த பார்ட். few days முன்னாடி I was talking about one thing. இந்த நேற்று முந்தான நினைக்கிறேன், காமாட்சி அம்மன் கோவிலில் இருக்கிற அந்த இது பேர் என்ன, ஸ்ரீசக்கரம். ஸோ ஆதி காமாட்சி அம்மன் கோவிலில் ஸ்ரீசக்கரம் இருக்குது, காமாட்சி அம்மன் கோவிலில் ஸ்ரீசக்கரம் இருக்குது. ஸோ அந்த இன்னர் வாலில் இருக்குது யாருன்னா வசினி, காமேசி, மோதினி, பொம்மலா, அருணா, ஜெயினி, சர்வேஸ்வரி, கௌலினியில் 8 வாக்பாதினிகள் தான் இருக்காது. இந்த வாக்பாதினிகள் கையில் என்ன வச்சுட்ருக்கேன், ஒரு கையில் வில்லு, ஒரு கையில் அம்பு, ஒரு கையில் வீணை, ஒரு கையில் புஸ்தகம், ஒரு காலை மடக்கி ஒரு காலத்தை போட்டுருக்கா. அந்த மாதிரி 8 பேர் ஒரே மாதிரி ட்ரெஸ் கோடில் உட்காந்துட்டுருக்கான்னு சொல்லியிருக்கு. எல்லாம் அஷ்டலட்சுமின்னுவா. அஷ்டலட்சுமியில் புஷ்டலட்சுமி இல்லைங்க. அங்கே இருக்கிறது வந்து வசினி வாக்பாதினிகள் தான் உட்காந்துருக்கேன். ரகசிய யோகினிகள் பேர்.
அவள் தான் லலிதா சஹஸ்ரநாமத்தை எழுதினவ. அவள் தான் அந்த காமகோடத்துக்கு உள்ள காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு அந்த அர்த்த மண்டபத்தில் இருக்கிற அந்த மட்ட வடிவான ஸ்ரீசக்கரத்தில் இன்னர் வாலில் இருக்கிறது அவள் தான். பட் ஆதி காமாட்சி அம்மன் கோவில் யார் இருக்கா? அதுதான் இப்போ சொல்லக்கூடிய சப்ஜெக்ட். திஸ் இஸ் ஆதி காமாட்சி. முன்னாடி இருக்கு இல்லையா, நான் கூட ஸ்ரீசக்கரம் கிடையாது சொல்லாது. ஆதி காமாட்சி முன்னாடி இருக்கிறது ஸ்ரீசக்கரம் சொல்கிறா தவிர நோபடி கேன் டேக் த ஃபோட்டோ அண்ட் ஆல் தட். இது வந்து அந்த காலத்தில் வெளியில் எடுத்திருக்கா. அந்த சக்கரம் பேர் என்னென்ன எ புக் கால்டு காமகோடி விலாசம், காமாட்சி விலாசம் ஒரு புத்தகம் இருக்குது. அது யார் எழுதிக்கான பிஷிப்பட்டி விஸ்வேஸ்வர சாஸ்திரியும் எழுதியிருக்கார், ஆந்திரக்காரர். பிஷிப்பட்டி விஸ்வேஸ்வர சாஸ்திரி. அந்த எந்திரத்தை பேர் என்ன சொல்லிருக்காருன்னா, எந்திரம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆதி காமாட்சி இஸ் கால் பாச சக்கரம் பேர், BHASA. இந்த எந்திரத்துக்கு பேர் பாச சக்கரம். திஸ் இஸ் நாட் ஸ்ரீ சக்கரம். அதுவும் தெரிஞ்சுக்கணும் நீங்கள். ஆதி காமாட்சி அம்மன் முன்னாடி இருக்க எந்திரத்தில் இருக்க அந்த இந்த எந்திரத்தில் உள்ளே இருக்கிற சக்கரம் என்னென்னா பாச சக்கரம் பேர். இதை சொல்லி இதை நான் நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து ப்ளீஸ் மேக் எ நோட். இந்த புக்கு இருந்தால் திஸ் என்சைக்ளோபீடியா எனி பூஜா ஆஃப் தேவிஸ் யூ கேன் டூ அந்த ஸ்ரீசக்கரா வித் திஸ் புக்கு. ஸோ ஆல் ஆர் போல்ட் லெட்டர்ஸ், இங்கிலீஷ் லெட்டர்ஸில் இருக்குது. அழகாக வச்சுட்டு பண்ணலாம். அதை எது வேணால் பண்ணலாம். திதிநித்தியா பூஜை பண்ணலாம், இது பண்ணலாம். எல்லாம் இந்த அகாராந்த சகாராந்த சக்திபீட பூஜை பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம் அதை வச்சுட்டு. ஸோ ஐ வுட் ரெக்வெஸ்ட் த வியூவர்ஸ் டு ஃபாலோ தி சேம், தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட். அவளுக்காக சொல்லப்படுறது. இதை கருத்தில் கொண்டு எல்லாரும் பயனடையான்னு வேண்டிக்கிறேன். இதோட இந்த உரையை நான் முடிக்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.